வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா பார்க்க போறோம். தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ். நீங்க லேப்ல பாத்திருப்பீங்க இல்லையா? சில கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் அமோனியா மாதிரி ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவா மாத்தும். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு? அந்த ஏனுக்கு பதில் சொல்றது தான் நம்ம இன்னைக்கு டாபிக், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டா அமைன்ஸோட அந்த பேசிக் நேச்சருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டே நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் an amine? இந்த பேரு கேட்ட உடனே ஏதோ பெரிய காம்ப்ளெக்ஸ் டாபிக்னு நினைக்க வேண்டாம். உண்மையில அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அமீன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு அமோனியா மாலிக்யூல், பட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட. நம்ம எல்லாருக்கும் அமோனியா NH3 நல்லாவே தெரியும், ரைட்? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அம்மோனியா மாலிக்யூலை இமேஜின் பண்ணுங்க. அதுல 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்ல ஒன்னா இல்லனா ரெண்டா இல்லனா மூணையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு கார்பன் குரூப்பா, அதாவது ஒரு ஆல்கைல் இல்லனா ஒரு ஆரைல் குரூப்பை வச்சா அவ்வளவுதான். அதுதான் ஒரு அமீன். இப்போ எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வேணும் இல்லையா? இதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் டு ரிமெம்பர், த கீ ஃப்ரேஸே என்னன்னா, the nitrogen atom retains its lone pair of electrons. இந்த lone pair of electronsங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். அதை எப்பவுமே மறக்கக்கூடாது. சொல்ல போனா இந்த லோன் பேர் தான் அமைன்ஸோட கெமிஸ்ட்ரியிலே ஹீரோவே. ஏன் அமைன்ஸ் பேசிக்கா இருக்கும்? பிகாஸ் ஆஃப் தட் லோன் பேர். ஏன் அது ஒரு நல்ல நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுது? அதுக்கும் காரணம் அந்த லோன் பேர் தான். ஸோ யூ சி, அமைன் கெமிஸ்ட்ரியோட ஆணி வேரே இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஆல்ரைட். ஸோ இப்போ அமீனா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அது நம்ம மைண்ட்ல எப்படி ஒரு பிக்சரா பாக்குறது? லெட்ஸ் பில்ட் அ மென்டல் மாடல். இது புரிஞ்சுக்கிட்டா இந்த கான்செப்டை நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஒரு சிம்பிள் அனாலஜி பார்க்கலாம். ஒரு அமோனியா மாலிக்யூல ஒரு சாக்கெட் ரெஞ்ச் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ரெஞ்சோட ஹேண்டில்ஸ் தான் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். நீங்க அந்த ஹேண்டில்ஸை கலத்திட்டு உங்களுக்கு வேண்ட மாதிரி வேற அட்டாச்மெண்ட்ஸ், யானி கார்பன் குரூப்ஸை மாத்திக்கலாம். ஆனா நீங்க என்ன அட்டாச்மெண்ட் மாத்தினாலும் அந்த ரெஞ்ச்ல இருக்கிற மேக்னெட் அது எப்பவுமே அங்கே தான் இருக்கும். அந்த மேக்னெட் தான் நம்ம நைட்ரோஜனோட லோன் பேர். அது எப்பவுமே அங்கேயே இருக்கும், எதையாவது அட்ராக்ட் பண்ண ரெடி. ஸோ why does this all matter? ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் இவ்ளோ முக்கியம்? பிகாஸ் இதுதான் வை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுது. அமீன்ஸ் ஏன் பேசிக்கா இருக்கு? ஏன் அது ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த ஸ்ட்ரக்சர்ல, ஸ்பெசிஃபிக்லி அந்த அவைலபிள் லோன் பேர்ல தான் இருக்கு. சரி, இப்போ அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மைண்ட்ல பில்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நடுவுல ஒரு நைட்ரஜன் ஆட்டமை வச்சுக்கோங்க. இந்த நைட்ரஜன் ஆட்டம் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அதுலேருந்து 3 பாண்ட்ஸ் கீரை பாயிண்ட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி, இல்லனா ஒரு சின்ன பிரமிட் மாதிரி. அண்ட் ஃபைனலி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அந்த பிரமிடோட டாப்ல அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உட்கார்ந்திருக்கும். அது ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி வெளியே நீட்டிட்டு வேற மாலிக்யூல்ஸ் கூட ரியாக்ட் பண்ண ரெடியா காத்துட்டு இருக்கும். இந்த ஷேப்க்கு பேரு தான் ட்ரைகோனல் பிரமிடல். அண்ட் அந்த ஆண்டனா தான் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஆரம்ப புள்ளி. ஓகே, தியரிலாம் சூப்பரா பார்த்தோம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சரோட இம்பாக்ட நம்ம ரியல் வேர்ல்ட்ல எங்க பாக்குறோம்? இந்த கான்செப்ட் ஒன்னும் டெக்ஸ்ட் புக்கோட முடிஞ்சிடுற விஷயம் இல்ல. லெட்ஸ் see real action. நம்ம ஃபர்ஸ்டா பேசணும்ல, அந்த லிட்மஸ் பேப்பர் ப்ளூவா மாறுறது அது வேற ஒன்றும் இல்ல, இந்த லோன் பேரோட வேலை தான். நைட்ரஜன் மேல இருக்கிற அந்த லோன் பேர் என்ன பண்ணும்னா, வாட்டர்ல இருந்து ஒரு புரோட்டான, அதாவது H+ அயானை வாங்கிக்கிடும். ஸோ சொல்யூஷன்ல OH- கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அண்ட் த சொல்யூஷன் பிகம்ஸ் பேசிக். See, the molecular structure directly explains what you see with your own eyes in the lab. இனி இது வெறும் லேப் எக்ஸ்பெரிமெண்டோட நிக்கல, ஒரு சூப்பரான டெக்னாலஜி அப்ளிகேஷனும் இருக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட். வாட்டரை பியூரிஃபை பண்ற அந்த ஆனாயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்ஸ்ல அமீன் குரூப்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, அந்த நைட்ரஜனோட லோன் பேர் ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணி தண்ணில கலந்திருக்கிற நெகட்டிவ்லி சார்ஜ்ட் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிடுது. ஸோ தி ரியாக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ் மேக்ஸ் அவர் வாட்டர் கிளீனர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆல்ரைட். ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 3 கீ பாயிண்ட்ஸை குவிக்கா ரீகேப் பண்ணிடலாம். நம்பர் 1, தி கோ ஐடியா. அமீன்ங்கிறது அமோனியால இருந்து வந்த ஒரு டெரிவேட்டிவ். அதோட கெமிஸ்ட்ரியோட சோலே அந்த ரியாக்டிவ் லோன் பேர் தான். நம்பர் 2, தி மென்டல் பிக்சர். எப்பவுமே அந்த பிரமிட் ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப்ல ஒரு ரியாக்டிவ் ஆண்டனாவோட. அண்ட் நம்பர் 3, தி ரியல் வேர்ல்ட் லிங்க். இந்த ஸ்ட்ரக்சர் தான் அமீன்ஸ் ஏன் பேசிக்கா இருக்குன்னு லிட்மஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் அது வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ
இந்த 3 பாயிண்ட்ஸா கோர் ஐடியா, மென்டல் பிக்சர் அண்ட் ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு மாலிக்யூலை பேசிக்கா மாத்துது, நம்ம குடிக்கிற தண்ணியவே க்ளீன் பண்ணுது. அப்போ இது மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ்னால கெமிஸ்ட்ரியில இன்னும் எவ்வளோ அமேசிங் விஷயங்கள் நடக்கலாம். அந்த கியூரியாசிட்டியை எப்போவுமே வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி will become super interesting for you. All the best.